கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. ராவணனின் சீத்தை பகுதி 26 பார்க்கலாமா? அம்மா என ரக்ஷித் வேகமாக பேச ஆரம்பித்தவன் பின்னர் அவன் முகத்தை பார்த்ததும் சற்று தனிந்த குரலில், அம்மா, அவளை சிறுவயதிலிருந்தே எனக்கு தெரியும். மேலும் அவள் அம்மா செய்த தவறுக்கு அவள் என்ன செய்வாள் பாவம். ஒரு வகையில் அவர்களும் எங்கள் சொந்தம்தானே என அவன் விளக்கினான். அதற்கு அவர், ரக்ஷித், எனக்கு இருப்பது ஒரே பையன். என் வீட்டிற்கு வரும் மருமகள் சொத்து சுகம் ஏதும் கொண்டு வர வேண்டாம். நல்ல குடும்பத்தில் அவள் பிறந்தவளாக இருக்க வேண்டுமல்லவா? அப்பா யார் என்றே தெரியாது. அம்மாவும் இறந்து விட்டார். அப்படிப்பட்ட பெண்ணை நான் எப்படி என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வீட்டின் மருமகள் அந்த வீட்டின் மகாலட்சுமி. அந்த குலத்தை வாழ வைக்க வந்தவள், வம்சத்தை தழைக்க வைக்க வந்தவள். அப்படிப்பட்ட பெண் தான் பிறந்த குலமே எது என தெரியாமல் இருக்கும்போது அவளிடம் எங்கள் குலம் தழைக்க நான் எப்படி என அவர் சொல்லி நிறுத்தினார். அத்தை, நீங்களா இப்படி பேசுறீங்க? என்னால் நம்ப முடியவில்லை. தேவி ரொம்ப நல்ல பொண்ணு அத்தை, தயவு செய்து வேண்டாம்னு சொல்லிடாதீங்க என அவள் கெஞ்சுவது போல் பேசினாள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை சீதா. உன் திருமணத்தை பற்றி உன் வீட்டாருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல் என் மகன் திருமணத்தை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் இருக்குமல்லவா? நீ சிறு பெண், உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது என்றார். ரக்ஷித், நீ என்ன தப்பா எடுத்துக்காத. ஒரு அம்மாவின் ஸ்தானத்தில் இருந்து நினைத்துப்பார். நான் சொல்வது உனக்கும் புரியும் என சொன்னார். ரக்ஷித்தின் முகம் இறுக சட்டென்ற சோபாவில் இருந்து எழுந்தவன், சரிம்மா, நாங்க கிளம்புறோம் என சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியே வந்து விட்டான். சீதாவோ காவேரியிடம், அத்தை, நீங்க மறுபடியும் யோசனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு எல்லாம் பார்த்து பேசி சரின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்றீங்க என சொன்னதும், என்னிடம் யாரும் இதை பத்தி சொல்லல சீதா, உனக்கும் தெரிந்திருக்கிறது. இது ரவிக்கும் தெரியுமா என அவர் கேட்டார். தெரியும் அத்தை, ஆனா நீங்க இதை பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்போ இப்படி சொல்றீங்களே, பாவம் அத்தை, 2 பேரும் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ இப்படி சொன்னா தாங்க மாட்டாங்க என அவள் வேதனையுடன் சொன்னாள். எனக்கும் கஷ்டமாத்தான் இருக்கு சீதா. ஆனா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதில் சிறு நெருடல் இருந்தாலும் பிரச்சனைதான். சரி சரி, ரக்ஷித் வெளியே நிற்கிறான், நீ கிளம்பு, நாம் போனில் பேசிக்கொள்ளலாம் என சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் காவேரி. காரில் வரும் வழியில் ரக்ஷித் ஏதும் பேசவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த சீதா பின்பு மெதுவாக, அத்தா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை புரியாம பேசிட்டு இருக்காங்க. ரவி மாம்ஸ் வந்து சொன்னா புரிஞ்சுக்குவாங்க என சொல்லி முடிக்கும் முன் வேகமாக திரும்பி ரக்ஷித் அவளை முறைக்க, வெகு நாட்களுக்கு பிறகு ரக்ஷித்தின் அந்த முகத்தை பார்த்தவள் சட்டென்று அமைதியானாள். வீட்டிற்கு அருகில் வந்தவுடன், இங்கு நடந்த எதையும் நீ தேவியிடம் சொல்ல வேண்டாம். இப்போது நாள் சரியில்லையாம், பிறகு பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு மட்டும் சொல்லு என அவன் சொல்ல, சரி என்றாள் சீதா. சீதா உள்ளே நுழைந்ததும் வேகமாக ஓடி வந்த தேவி பின்னால் ரக்ஷித் வர சற்று அமைதியானவள். அவன் மேலே செல்ல தேவியோ சீதாவை கையை பிடித்து தனது அறைக்கு இழுத்து வந்தாள். ஹே சீதா, என்ன சொன்னாங்க ரவியம்மா? நாள் குறிச்சாச்சா? எப்போ? என்ன தேதி? என் எக்ஸாம் அப்போ இல்லதானே என கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். இல்ல தேவி, அது என சீதா ஆரம்பிக்க அதற்குள் ரக்ஷித் சீதா என்றதும், உங்க அண்ணன் கூப்பிடுறார், வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அவளிடம் இருந்து தப்பி வெளியே வந்தாள். அதற்குள் ரக்ஷித் அங்கு வந்துவிட தேவியை பார்த்தான். முகத்தில் சந்தோஷமும் உற்சாகமும் பொங்க அவள் நின்று கொண்டு இருந்தாள். வேதனையை முகத்தில் காட்டாமல் மறைத்தவன் எப்போதும் போல் சாதாரணமாக, தேவிமா, உனக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, நீ போய் படி என சொல்லிவிட்டு சீதாவை அழைத்து கொண்டு மீண்டும் மாடிக்கு சென்றான். சிறிது நேரம் கழித்து அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்க திறந்த சீதா அங்கு தேவி நின்று கொண்டு இருந்தாள். என்ன தேவி என அவள் கேட்கும் போதே குரல் தடுமாறியது. தேவியை உள்ளே பார்த்தவள் ரக்ஷித் படுத்திருக்க அவளை வெளியே அழைத்து, உன் போன் என்னாச்சு? எடுக்கவே மாட்டேங்கிறையாம். அதனால ரவி என்னை கூப்பிட்டார், இந்தா லைன்ல இருக்கார் என கொடுத்தவள், சீதா, ஏதும் பிரச்சனை இல்லையே, உன்முகம் ஏன் வாடியிருக்கு என கேட்டாள். அதெல்லாம் இல்லை தேவி, நான் நல்லாத்தான் இருக்கேன் என சொல்லிக்கொண்டே போனை எடுத்துக்கொண்டு அவள் நகர அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த ரவி, ஹே சீதா, உன் போன் என்னாச்சு? சரி, அம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க? ஹே சீதா குட்டி, கொஞ்சம் சீக்கிரம் வைக்க சொல்லுடா என சொல்ல, இந்த அவசரம்தான் இப்ப பிரச்சனையே என கத்தியவள்
அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் எல்லாம் வெளியே வந்தது. நான் உன்கிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, அவசரப்படாதீங்கன்னு. இப்போ பாருங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு நீங்க பெண் பார்க்க வந்து இருக்கலாம். நான் அத்தை கிட்ட முன்னாடியே தேவியை பத்தி சொல்லி இருப்பேன். இப்போ ஜாதகம், குலம், கோத்திரம் அப்படின்னு அத்தை வேண்டாம்னு சொல்றாங்க. எல்லாம் உங்க அவசர புத்தியினால வந்தது என ஆத்திரமும் கோபமுமாக அவள் வெடிக்க, என்னாச்சு சீதா? அம்மா என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லு என அவன் பதறினான். நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னவள், என்னால் நம்ப முடியல ரவி. அத்தைக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு என நிறுத்தியவள், எனக்கு பயமா இருக்கு ரவி. அத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த திருமணம் நடக்காதுன்னு என சொல்லிக்கொண்டே திரும்ப அங்கு தேவியோ அதிர்ச்சியில் சிலையென நின்று கொண்டு இருந்தாள். தேவி, நீ கீழே போகலையா என கேட்டவாறே சீதா அவள் அருகில் வந்தாள். தேவியோ ஏதும் சொல்லாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அப்படியே நின்று இருந்தாள். தேவி தேவி என அவள் கத்தவும் அங்கு ரவி, என்னது தேவி அங்கு இருக்காளா என எதிர்ப்புறத்தில் கத்திக்கொண்டு இருந்தாள். தேவி, இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரி பண்ணிடலாம், கண்டிப்பா இந்த திருமணம் நடக்கும் என அவள் அருகில் சென்று சீதா தோளோடு அணைத்து சொன்னாள். அதற்குள் ரவி, சீதா நீ தேவியிடம் போனை கொடு என்றதும், இந்தா தேவி, ரவி உன்கிட்ட பேசணுமாம் என அவள் கொடுக்க, போனையே சில வினாடிகள் வெறித்து பார்த்தவள் பின்னர் அழுது கொண்டே கீழே ஓடிவிட்டாள். இங்கு ரவியோ தேவி தேவி என அழைத்து கொண்டு இருக்க, அவள் அழுதுகிட்டே போயிட்டா ரவி, நான் உங்களிடம் பிறகு பேசுகிறேன் என சொல்லிவிட்டு தேவியை தேடிச் சென்றாள் சீதா. ரவியோ, அம்மா இப்படி சொல்வார்கள் என சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சீதா சொன்னதை கேட்டதும் நம்ப முடியாமல் வீட்டிற்கு வந்தான். அம்மா அம்மா என்றபடி அவன் உள்ளே நுழைந்ததும் காவேரி அம்மாள் வெளியே வந்தவர், என்ன ரவி அதுக்குள்ள வந்துட்ட? நான் இன்னும் டிஃபன் ரெடி பண்ணலையே, கொஞ்ச நேரம் பொறு, இப்போ செஞ்சிடுறேன் என சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார். அவர் பின்னாடியே சமையல் அறைக்கு வந்தவன், ஒன்றும் அவசரம் இல்லம்மா, மெதுவா செய்யுங்க என சொல்லிவிட்டு, வேற என்னம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் என கேட்டான். ஸ்பெஷல் எல்லாம் ஏதுமில்ல ரவி, உனக்கு பிடிச்ச பால் பணியாரம் செய்கிறேன் அதான் என அவர் சிரித்துக்கொண்டே சொல்ல, அவர் முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாமல், அம்மா அப்புறம் என அவன் இழுக்க, டே இப்போ உனக்கு என்ன வேணும்? எப்பவும் சமையல் கட்டும் பக்கம் வராதவன் இப்போ வந்து நொய் நொய்னு பேசிட்டு இருக்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வா போ என அவர் அதட்ட, சரிம்மா என மெதுவாக சொல்லிக்கொண்டே நகர்ந்தவன், அம்மா இன்னைக்கு யாராவது விருந்தாளிங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா என மறுபடியும் உள்ளே வந்து கேட்டான். யாரும் வரலையே என சொல்லிக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார் காவேரி அம்மாள். அவனும் பல விதத்தில் நடந்தது என்ன என்பதை அவரே சொல்வார் என முயற்சி பண்ண, அவரோ அவனுக்கு பிடி கொடுக்காமல் பேசிக்கொண்டு இருந்தார். இறுதியில், அம்மா இன்னைக்கு சீதா வந்தாளா என அவன் கேட்டதும் காவேரி அம்மாவோ சாதாரணமாக, ஆமா அவள் வந்தாள் என்றார். அப்புறம் நீங்க ஏன் யாரும் வரலன்னு சொன்னீங்க என அவன் வேகமாக கேட்க, அவ நம்ம வீட்டு பொண்ணுடா, எப்ப வேணாலும் வருவா போவா, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா என்றார். வந்தவங்க ஏதாவது சொன்னாங்களா என அவன் கேட்டதும் காவேரி அம்மாள் நிமிர்ந்து அவன் முகத்தை ஆழ்ந்து பார்த்தார். சட்டென்று தலை குனிந்தவன், இல்லம்மா, ரக்ஷித் இன்னைக்கு கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசுறதா சொன்னா, அதான் என இழுக்க, அவரோ இந்த சட்னி சாப்பிட்டு பாரு, காரம் போதுமானு என சம்பந்தம் இல்லாமல் பேசினார். ரவியோ ஏதும் பேசாமல் அமைதியாக நின்றான். ஏண்டா நல்லா இல்லையா சட்னி என்றவர், இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ஆமா, சீதா ரக்ஷித் வந்தாங்க, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு ரக்ஷித்தோட சொந்த தங்க கிடையாதாம், ஏதோ அனாதையாம், குலம் கோத்திரம் தெரியாம எப்படி நம்ம திருமணம் செய்யறது? அதான் இந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டேன் என்றவர், சரி சரி இந்தா பணியாரம் ரெடி, நீ சாப்பிடு என அவன் கையில் தட்டை கொடுக்க, ரவியோ அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். என்ன ஏண்டா பார்க்குற? உன் அம்மா உன் நல்லதுக்கு தான் செய்வேன். இதுவரை நீ கேட்டு நான் ஏதாவது மறுத்து பேசியிருக்கேனா? உனக்கு பிடிச்சது தானே செஞ்சிருக்கேன், இப்பவும் அதான் சொல்றேன். இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அம்மா சொன்னா அதுக்கு காரணம் இருக்கும், நான் சொல்லி உனக்கு தெரியணும்னு கிடையாது. இனி இதை பத்தி பேசாத என சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டு விட்டேன், நீ சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்து படு என அவனை பேச விடாமல் அவன் பதிலை எதிர்பாராமல் சொல்லிக்கொண்டே தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டார் காவேரி அம்மாள். அதற்கு பின்பு பலமுறை ரவி அம்மாவிடம் பேச முயற்சிக்க அவரோ அதை தவிர்த்து கொண்டே இருந்தார். ஒரு வாரமாக அம்மாவிற்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை குறைந்து அதே நேரத்தில் சண்டையில்லாமல் போய்க் கொண்டிருந்தது. தேவியோ அவள் பயந்தது போலவே நடந்து விட்டதால் ரவியை பார்க்க அவன் கூட பேச மறுத்து விட்டாள்.
ரவியும் அவளை தொல்லை பண்ணவில்லை. ஆனால் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது உன்னோடுதான் என்பதை அவன் அவளிடம் அலைபேசியில் உறுதியாக சொல்லிவிட்டான். ரக்ஷித்தோ கொஞ்ச நாட்களாக சிட்டுக்குருவி போல் சுற்றித் திரிந்த தங்கை இன்று கூண்டில் அடைந்த பறவை போல் வாடி கிடப்பதை காண முடியாமல் துடித்து கொண்டு இருந்தான். சீதாவோ வாணியின் வழக்கு அவள் எதிர்பார்த்ததைப் போல் இல்லாமல் சாட்சி கடினமாக இருக்க அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மேலும் ரவிக்கு தன்னால் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலையை நினைத்து வருந்திக் கொண்டும் இருந்தாள். காவேரி அம்மாவிடம் திருமணம் பற்றி சீதா எதுவும் பேசக்கூடாது என ரக்ஷித் சொல்லிவிட்டான். காவேரி அம்மாவாக இருப்பதால் மட்டுமே அவர்கள் அன்று பேசியதற்கு நான் அமைதியாக இருந்தேன். இல்லையென்றால் அன்று நடந்திருப்பதே வேறு என கோபமாக சொன்னவன் இனி அதை பற்றி நாம் பேச வேண்டாம் என முடிவாக சொல்லிவிட்டான். அதனால் அதற்கு பின்பு அவள் பேசவில்லை. அன்று விடுமுறை நாள் என்பதால் ரவி டிவி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனின் அருகே வந்து அமர்ந்த காவேரி அம்மா, ரவி இதை கொஞ்சம் பாரேன் என்று 3 போட்டோக்களை கொடுத்தார். பேசாமல் இருந்த அம்மா சாதாரணமாக பேசியதும் சந்தோஷமடைந்த ரவி, என்ன போட்டோ அம்மா என்று வாங்கி பார்த்தவன், யாரும்மா இவங்க, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களா என கேட்டான். அவரோ சிரித்துக்கொண்டே, ஆமா ரவி, சீக்கிரம் நம்ம சொந்தக்காரங்க ஆகிடுவாங்க. நம்ம சீனு மாமா இருக்கார்ல, அவருக்கு சொந்தம் இந்த 2 பேரும் என கும்பலில் 2 பெண்ணை காட்டியவர், இது நம்ம மணிமாமா சொந்தம் என தனியாக இன்னொரு பெண்ணை காட்டினார். அப்படியாமா, எங்க, நான் அவங்களை எல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சே என்றவன், எல்லாமே நல்லா இருக்கு என சொல்லியபடியே அவரிடம் திருப்பிக் கொடுத்தான் ரவி. உனக்கு பிடிச்சிருக்கா ரவி என அவர் கேட்டதும் அவனோ புரியாமல், எதை கேட்கிறீங்க என்றான். போட்டோவில் பார்த்த பெண்களை என்றார் அவர். அவனோ, ஏமா நல்லா தானே இருக்காங்க, எதற்கு கேட்கிறீங்க என மீண்டும் கேட்டான். எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும்னு என சந்தோஷமாக சொன்னவர், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு கார்த்திகா, சொந்த ஊரு மதுரை, நல்ல படிப்பு நல்ல குணம் என்றவர். அடுத்து இந்த பொண்ணு பேரு நிவேதா, அவளும் இவளைப் போலவேதான், நல்ல படிப்பு குணம், 2 பேரும் மதுரைக்கார ஆளுங்க, பாசமான ஆளுங்க. அடுத்தது இந்த பொண்ணு பேரு ஸ்ரீஜா, ஊரு கோயம்புத்தூர், இவளும் அதே மாதிரிதான், கோயம்புத்தூர் ஆளுங்க, மரியாதை தெரிஞ்ச மனுஷங்க என ஒவ்வொரு பெண்ணின் விவரங்களையும் அவர் அடுக்கிக் கொண்டே போனார். அவனோ புரியாமல், இதையெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்றீங்க என கேட்டான். இதுல நீ எந்த பெண்ணை சொல்றியோ அதை பேசி முடிச்சிடலாம் என்றார் காவேரி அம்மாள். என்ன பேசி முடிக்கிறீங்க என சொல்லும் போதுதான் அவர் என்ன சொல்ல வருகிறார் என அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அம்மா என அதிர்ந்தவன் கோபமாக, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அங்க ஒரு பெண்ணை பார்த்து பேசி நிச்சயம் பண்ணிட்டு இப்போ இங்க என நிறுத்தியவன், என்னம்மா இதெல்லாம் என வேதனையுடன் கேட்டான். உளராதே ரவி, எங்க நிச்சயம் பண்ணோம், போய் பார்த்துட்டு வந்தோம், கல்யாணம் பண்றோம்னு 4 பொண்ணுங்களை பார்க்கத்தான் செய்வாங்க, பார்த்த பொண்ணையெல்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியுமா, நான் தான் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் அதை பத்தி ஏன் பேசுற, நீ இந்த 3 பெண்களில் ஒரு பெண்ணை சொல்லு, இந்த நிவேதா வேண்டாம் விட்டுவிடு, மற்ற 2 பெண்களில் ஒன்றை சொல், முடித்து விடலாம் என அவர் மீண்டும் அதையே சொன்னார். ரவியோ கோபத்தின் உச்சத்திற்கு சென்றவன், போதும் அம்மா, இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது தேவியோடுதான் என அவன் உறுதியாக சொல்லிவிட்டான். அது எந்த காலத்திலையும் நடக்காது, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என அவரும் பிடிவாதமாக சொன்னார். அப்போ நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு திருமணமே வேண்டாம், இந்த பேச்சை இனி எடுக்காதீங்க என கோபமாக சொல்லிவிட்டு வெளியே கிளம்பி விட்டான் ரவி. தேவியின் திருமண பேச்சில் இருந்தே ரக்ஷித் கொஞ்சம் குழம்பி போயிருந்தான். யாரும் இல்லாமல் தனியாக தவித்துக் கொண்டிருந்தவனுக்கு அனைத்து உறவுமாக வந்தவள் தேவி. அவளை தன் சொந்த தங்கை போல்தான் அவன் நினைத்திருந்தான். இந்த விதத்தில் ஒரு பிரச்சனை வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இனி அடுத்தது என்ன செய்வது என அவன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சீதா அவளது வழக்கு சம்பந்தமாக சில சந்தேகங்களை கேட்க அவன் அறைக்கு வந்தாள். அத்தா, இது எனக்கு புரியல என சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் அவன் சிந்தனையில் இருந்ததை பார்த்து, என்ன அத்தா, என்ன யோசனை என கேட்டாள். அவனோ சிரித்துக்கொண்டே, ஒன்றுமில்லை அம்லு என சொல்லி சமாளித்தவன், பின்னர் என்ன சந்தேகம் உனக்கு என்றான். வாணியின் கணவரிடம் இருந்து விவாகரத்திற்கு பிறகு நாம் ஜீவனாம்சம் வாங்க முடியுமா, ஏன்னா இது வாணிதான் விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்கா, அவனுக்கு இஷ்டம் இல்லை, நம்ம வற்புறுத்தி வாங்கும்போது ஜீவனாம்சம் கிடைக்குமா என அவள் கேட்டதும், ஏன் சீதா, அந்த பொண்ணுதான் நல்ல வேலையில இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஜீவனாம்சம், மேலும் குழந்தைகளும் இல்லை, இதற்குத்தான் சொன்னேன், விவாகரத்து என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைன்னு, இந்த காலத்து பசங்க எங்க சொன்னா கேட்கிறாங்க என அவன் சலித்து கொள்ள, உடனே அவள் ஹஹா என சிரிக்க, இப்போ எதுக்கு சிரிக்கிற நீ என அவன் கேட்டதும்,
இல்ல நீங்க என்னமோ அந்த காலத்து ஆளு மாதிரி இப்போ இருக்கிற பசங்களை சொல்லிட்டு இருக்கீங்க என்றால் அவனும் சிரித்துக்கொண்டே, அப்படியில்ல, முடிந்த அளவு போராட வேண்டும், அதற்கு பின்புதான் இது போன்ற முடிவு எடுக்க வேண்டும் என்றான் ரக்ஷித். உடனே அவள் வேகமாக, எனக்கு இதில் உடன்பாடு இல்லையத்தான், எதற்கு போராட வேண்டும்? அந்த போராட்டத்தை ஆண்கள் செய்வார்களா? பெண்கள் என்றாலே போராடத்தான் பிறந்தார்களா? இந்த சூழ்நிலை அவர்களுக்கு வந்தால் அவர்கள் போராடி கொண்டிருப்பார்களா? இவர்கள் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கடைசியில் சாரி என்ற ஒரு வார்த்தையில் அனைத்து தவறையும் மறந்துவிட சொல்வார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணும் எல்லாம் மறந்து என் கணவன் நல்லவன் என சொல்லி அவனுடன் வாழணும். திருமணம் என்பதே ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கைதான் ரக்ஷித். என்னை பொறுத்தவரை நான் கொலை செய்தவனை கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை மோசம் செய்தவனை மன்னிக்கவே முடியாது. வாணியின் கணவர் செய்தது நம்பிக்கை மோசம். அதற்கான தண்டனை கண்டிப்பாக அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். உடலாலும் மனதாலும் ஏன் பணத்தாலும் அனுபவிக்கணும். அதற்காகத்தான் கேட்கிறேன், ஜீவனாம்சம் வாங்கலாமா என்று என ஆக்ரோஷமாக கோபத்தில் முகம் சிவக்க, தொண்டை நரம்புகள் புடைக்க, அவள் பேச முதன்முறையாக இந்த சீதாவை அவன் அப்போதுதான் பார்க்கிறான். இதுவரை சீதா இதழின் மென்மையை மட்டுமே அவளிடம் பார்த்து கொண்டிருந்தவன் முதலாக அதன் முட்களை பார்க்கிறான். அவளது கோபத்தில் ஒரு நியாயம் இருக்க அது அவனுக்கு புரிந்தாலும் அவனும் வக்கீல் அல்லவா? அதனால் அப்படியில்லை சீதா, குடும்பம் என்பது இருவர் சம்பந்தப்பட்டதல்ல. இதில் இரண்டு பக்கத்தின் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் மற்றும் நம் கலாச்சாரம் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இவர்கள் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் அனைவரும் பாதிக்கப்படுவர். அதனால்தான் சொல்கிறேன் என சொல்ல, இதுதான் ரக்ஷித் பெண்களுக்கு பிடித்த சாபக்கேடு. அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடினால் அதில் குடும்பம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் இணைந்து விடுகின்றது. இதே ஒரு ஆண் தேடினால் அதில் அவன் மட்டுமே இருக்கிறான். அவனால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடிகிறது. அதனால்தான் இன்று பல ஆண்கள் தவறு மேல் தவறு செய்கின்றனர் என அவள் பொறிந்து தள்ள, பேச்சு வேறு பக்கம் திசை திரும்புவது உணர்ந்த ரக்ஷித், சரி சரி அம்லு, நீ எதுக்கு இவ்வளோ ஆவேசப்படுற? உனக்கு இது முதல் வழக்கு அப்படிங்கிறதால இப்படியெல்லாம் தோணுது. இதைவிட பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போது உனக்கு இதெல்லாம் சாதாரணமாக தெரியும் என அவளை சமாதானப்படுத்தினான். இல்லையத்தான், என்னை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் ரகசியங்கள் இருக்கக்கூடாது. முடிந்தவரை திருமணத்தின் போதே சொல்லிவிட வேண்டும். இல்லை, அவளுடன் வாழத் தொடங்கியவுடன் அதை சொல்லிவிட வேண்டும். அதை விட்டு மறைத்து சில காலம் குடும்பம் நடத்திவிட்டு பின்னர் சொல்வது அந்த பெண்ணை மிகவும் கேவலப்படுத்தியது போல் ஆகும். அதாவது, நீ என்னுடன் வாழ்ந்து விட்டாய், இனி உனக்கு வேறு கதி இல்லை என்ற ஆணவத்தில் அது சொல்வது போல் இருக்கும் என அவளது கருத்துக்களை சொல்ல, ரக்ஷித்தின் மனமோ ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவள் பேசிக்கொண்டிருக்க ரக்ஷித்தோ விக்கித்து போய் நின்றிருந்தான். சிறிது நேரம் பேசியவள் பின்னர், என்ன அத்தா அப்படியே நிற்கிறீங்க? என்னடா உங்க அம்லு இப்படி பேசுறான்னு ஆச்சரியமா இருக்கா? எல்லாம் உங்களை பார்த்துதான் அத்தா. நீங்க தானே சொல்வீங்க, உனக்கு சரி என்று படுவதை நீ சொல்லிவிடு, சில நேரங்களில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு. அதனாலதான் இப்போது எல்லாம் என் மனதிற்கு சரி என்று பட்டால் உடனே சொல்லிவிடுகிறேன் என அவன் சொன்னதை அவள் அவனுக்கே திருப்பி சொன்னாள். இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று தெரிந்திருந்தால் நான் அதை சொல்லியே இருக்க மாட்டேன் சீதா என மனதில் நினைத்தவன், சரி சரி, இப்போது எதற்கு இந்த பேச்சு? இதற்குத்தான் சொன்னேன், இந்த விவாகரத்து கேஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு என சலித்து கொண்டவன், எனக்கு தலை வலிக்கிறது, ஒரு காஃபி அம்லு என கேட்டான். வழக்கில் நடந்த ஏமாற்றத்தையே தாங்க முடியாத சீதா ரக்ஷித் செய்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிக் கொள்வாள்? இனிவரும் காலங்களில் பார்க்கலாமா? கதை தொடரும். நாளை பார்க்கலாம்.